கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான தேவ வார்த்தை, இதோ கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஏசாயா 43:19. புதிய காரியம் உங்க குடும்பத்தில் தோன்றுகிறது, உங்க தொழிலில் தோன்றுகிறது, நீங்க கைட்டு செய்யறதுல தோன்றுகிறது. வீடு கட்ட தொடங்கி இருப்பீங்க, சின்ன ஒரு ரூம் கட்ட நினைச்சிருப்பீங்க. கர்த்தர் முழு வீட்டையும் கட்டி தரும்படி கர்த்தர் சித்தமாயிட்டார். புதிய காரியம், முந்தினவைகள் பழையதை பேச வேண்டாம். நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் எல்லாம் போயிட்டு சொல்லவே செய்யாதுங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பழசை யோசிக்காதுங்க, அதை போட்டு மண்டையை குடைய வேண்டாம். போனது போட்டு கர்த்தர் புதிதாய் கொண்டு வரப்போகிறார். இதுவரை வனாந்தரமான வாழ்க்கையில் இருந்திருக்கலாம், வழி வரும், அவாந்தர வெளியில் ஆறுகள் உண்டாகும். நான் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னால கல்ஃபில் நல்ல மழை பெய்யுது, தண்ணீர் ஆனது ஆறாக ஓடுகிறது, சில இடத்துல புல் முளைக்குது. இப்போ தேவேத வசனம் நிறைவேறுகிறது. கல்ஃபிலே, சவுதியிலே வனாந்திரத்துல ஆறுகள் வந்துட்டுனா உங்க வீட்டிலே வராது. உங்க வறண்ட பகுதி நீரூற்றாய் மாற்றப்படும். காற்று இருக்காது, மழை இருக்காது, சோர்சஸ் இருக்காது, காசு இருக்காது, பணம் இருக்காது, பலன் இருக்காது, எதுவுமே இல்லை. ஆனா இன்று சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை புதிய காரியமாக உங்க பாதையில வனாந்தரத்துல வழி வரும், அவாந்தர வெளியில் ஆறு உண்டாகும். அப்படி உங்களை செழிக்க செய்து முந்தினவைகள் மறக்கப்பட்டு புதிய காரியங்கள் தோன்றி தேவ நாம மகிமைப்படும். உங்களை பார்க்கிறவங்க எல்லாம் உங்களை பார்த்து பயப்படும்படி கர்த்தர் உங்கள் மேல் உதித்து உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். எங்கள் நல்ல தகப்பனே, புதிய காரியம், புதிய வாழ்க்கை, புதிய துவக்கம், புதிய மார்க்கம், புதிய வழி, புதிய வீடு, எல்லாவற்றையும் புதிதாய் ஆண்டவர் கொடுத்து, ஆண்டவரே இந்த 2025 இவங்க எதிர்நோக்கி இருக்காங்க, அது பெரிய வளமுள்ளதா இருக்க ஒரு புதிய காரியமா செய்ய கர்த்தர் கிருபை கொடுங்க நல்ல பிதாவே. ஆமென்.